ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான முறையில் காஜு கட்லி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப் முந்திரி எடுத்திருக்கேன், அதை அரைச்சி எடுத்துக்கோங்க. பேனில் 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. எந்த கப்பில் நீங்கள் முந்திரி எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/2 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 3/4 கப் சர்க்கரை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்து ஒரு கம்பி பதம் வரட்டும். ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க முந்திரியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கட்டி போடும். எல்லா முந்திரியை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கை எடுக்காமல் கிண்டிகிட்டே இருங்க. அடுப்பை கம்மியாகவே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த தண்ணியும் சேர்க்காதீங்க, அதுவே இலகி வரும். நல்லா கையெடுக்காமல் கிண்டிகிட்டே இருங்க. ஒரு திக்கான பதத்துக்கு வரும், அது வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா திக்கான பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு தட்டில் நெய் ஊற்றிட்டோங்க. நெய் ஊற்றினதுக்கப்புறம் நீங்கள் திக்கான பதம் வந்த அந்த காஜு கட்லியை தட்டில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு ரொம்ப சூடாக இருக்கும்போதே ஒரு பட்டர் ஷீட் எடுத்து, பட்டர் ஷீட் இல்லைன்னா பேப்பரில் நெய்யை தடவிட்டு அந்த ஷீட் மேலே வச்சு தேய்ச்சிக்கோங்க. நல்லா இது பண்ணிக்கோங்க. தேய்ச்சதுக்கப்புறம் கத்தி எடுத்து நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ஈஸியான காஜு கட்லி ரெடி. கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.